வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 66. உயிர் காத்த புத்திமதி. சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. மன்னர் ஒருவர் ஒரு நாள் தன் அமைச்சரை அழைத்து கொண்டு காலார நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வழியில் ஒரு முனிவர் அமர்ந்திருந்தார். அவர் முன்னால் அரசர் போய் நின்று, சுவாமி, என்னை ஆசீர்வதியுங்கள், எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். முனிவர் அரசனை ஆசீர்வதித்தார். பிறகு கூறினார், மகனே, நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நன்றாக யோசித்துப்பார். உன் மனதுக்கு அது சரி என்று தெரிந்தால் மட்டும் அதை நீ செய்ய வேண்டும் என்றார். அரசர் முனிவர் சொன்னதை அப்படியே மனதில் வாங்கி கொண்டார். அவர் முனிவரது காலடியில் விழுந்து வணங்கினார். 100 பொற்காசுகளை முனிவர் காலடியில் வைத்துவிட்டு திரும்பினார். அரசரின் செயலை அமைச்சர் கவனித்தார். என்ன இது, நம்ம அரசர் இவ்வளவு ஏமாளியாக இருக்கிறாரே, இந்த சர்வ சாதாரணமான யோசனையை சொன்னதற்காக மன்னர் முனிவருக்கு 100 பொற்காசுகள் கொடுத்து விட்டாரே என்று நினைத்தார். அமைச்சர் இப்படி நினைப்பது அவர் முகத்தில் பார்த்ததுமே அரசருக்கு புரிந்தது. இருந்தாலும் அதை பற்றி அமைச்சரிடம் அரசர் ஒன்றும் கேட்கவில்லை. 2 பேரும் அரண்மனைக்கு திரும்பி வந்து சேர்ந்தார்கள். பிறகு அரசர் என்ன செய்தார் தெரியுமா? காட்டில் அந்த முனிவர் சொன்ன அந்த புத்திமதியை ஒரு கல்வெட்டாக செதுக்கினார். அதை தன் அறையில் எல்லாருடைய கண்ணிலும் பதியுமாறு பதித்து வைத்தார். இப்போதும் அரசரின் செயலை கவனித்த அமைச்சர், என்ன இது, நம் மன்னரின் அறியாமையை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே, இதை போய் கல்லில் செதுக்கி வைக்க வேண்டுமா என்று நினைத்து கொண்டார். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த மன்னருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. உடனே அவர் அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டார். வைத்தியர் வந்து சேர்ந்தார். அவர் மன்னரை சோதித்துவிட்டு, சிறிது நேரம் இப்படியே படுத்திருங்கள், நான் எங்கள் வீட்டுக்கு போய் இந்த நோய் நீங்குவதற்குரிய ஒரு மருந்தை தயார் செய்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்து சென்றார். வைத்தியர் வீட்டிலிருந்து மருந்து எடுத்துக்கொண்டு வந்த சமயத்தில் மன்னர் ஒரு கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தார். அருகில் யாரும் இல்லை. அப்போது வைத்தியர் வந்தார். ஒரு சிறிய கோப்பையில் கொஞ்சம் மருந்தை ஊற்றினார். சற்று முற்றும் பார்த்தார். ஏதோ ஒரு பொடியை மருந்தில் கலந்து எடுத்துக்கொண்டு மன்னரை நெருங்கினார். கொஞ்சம் யோசித்தார். பிறகு திரும்பி போனார். கையில் இருந்த மருந்தை கீழே கொட்டிவிட்டு வந்தார். அந்த கோப்பையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மறுபடியும் சிறிது மருந்தை ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்து மன்னா என்று மெதுவாக கூப்பிட்டார். மன்னர் எழுந்தார். வைத்தியரே, நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் அவ்வப்போது நீங்கள் செய்ததை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். முதலில் எதையோ கலந்தீர்கள், பிறகு அதை கொட்டிவிட்டு இப்போது வேறு கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்ன விஷயம், உண்மை சொல்லுங்கள் என்று மிரட்டினார். வைத்தியர் பயந்து போய்விட்டார். அப்படியே மன்னரின் காலில் பொத் என்று விழுந்தார். உண்மை சொன்னார். மகாராஜா, உங்களுடைய படைத்தளபதி உங்களை கொல்ல சதி செய்தார். அவர் என்னிடம் விஷம் கலந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார். அதன் பொருட்டு அவர் எனக்கு நிறைய வெகுமதி தருவதாக கூறினார். நானும் அதற்கு ஒப்புக்கொண்டு இங்கே வந்தேன். அவர் கொடுத்த விஷப்புடியை மருந்தில் கலந்தேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்தபோது எதிரில் நீங்கள் வைத்திருக்கும், நீ எந்த காரியத்தை செய்தாலும் அதை செய்வதற்கு முன்னால் ஒரு தடவை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை நன்றாக யோசித்துப்பார். உன் மனதுக்கு அது சரி என்று தெரிந்தால் மட்டும் அதை நீ செய்ய வேண்டும் என்று வாசகம் என் கண்ணில் பட்டது. அது என்னை யோசிக்க வைத்தது. நான் செய்யும் செயலால் என் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டேன். உடனே திரும்ப போய் விஷத்தை கொட்டி கழுவிவிட்டு வேறு மருந்து ஊற்றிக்கொண்டு வருகிறேன் என்று தெரிவித்தார். இப்போது அந்த மன்னர் அமைச்சரை கூப்பிட்டு, பார்த்தீர்களா, இந்த புத்திமதியை அன்றைக்கு நீங்கள் அலட்சியமாக நினைத்தீர்கள், இன்றைக்கு அதுதான் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறது என்றார். அமைச்சர் தலையை குனிந்து கொண்டார். பெரியவர்கள் நமக்கு சொல்லும் புத்திமதி ஆரம்பத்தில் சாதாரணமாகத்தான் தெரியும். அதற்காக நாம் அதை அலட்சியம் செய்யக்கூடாது. ஆகவே பெரியோர் சொல்வதை கேட்போம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.